ஹாய் மக்களே, இன்னொரு ஓன் வாய்ஸு. அதுவும் எதுக்குன்னா, அதுவும் தீய சக்திக்கு தான். அவனுங்க பாருங்கள், 60 வயசு கேள்வி, 70 வயசு கேள்வி, 12வது படிக்கிற மாணவி, 2.5 வயசு குழந்த, 3 வயசு குழந்த, 9வது படிக்கிற குழந்த, இதெல்லாம் கெடுத்து நாசம் பண்ணி சாவடிப்பானுங்களாம். செத்த குழந்தைய ஒண்டி மூஞ்சி அப்படியே காட்டுவாங்களாம். எப்படி? செத்த குழந்தைங்களே மூஞ்சி அப்படியே காட்டுவாங்களாம். அது 2 வயசு குழந்தையா இருந்தாலும், 12வது படிக்கிற பொண்ணாக இருந்தாலும், 9வது படிக்கிற பொண்ணாக இருந்தாலும், எந்த குழந்தையா இருந்தாலும், எந்த பொண்ணாக இருந்தாலும், எந்த கேள்வியாக இருந்தாலும் மூஞ்சை காட்டுவாங்களாம். ஆனால் அதை பண்ணுறான் பாரு தப்பு. அவனை ஒண்டி மூஞ்சை மூடுவாங்களாம். அவனை ஒண்டி மூஞ்சி மூடி எடுத்துன்னு போவாங்களாம். எதுக்கடா அவனை மூஞ்சங்களாம் மூடி அவனுங்க அந்த குழந்தைங்கள நாசம் பண்ணும்போது அந்த தெவிடியா பசங்க மூஞ்சை காட்டி தானே பண்ணுறானுங்க. அந்த குழந்தைங்கள மூஞ்சை காட்டி தானே கெடுக்கிறானுங்க. ஏண்டா அந்த குழந்தைய மூஞ்சை காட்டுற நாய், நீங்கள் ஏன் அந்த நாசம் பண்ணுறவனுங்க மூஞ்சை ஒண்டி மூடி கூட்டின்னு போகிறீங்க? அந்த தெவிடியா பிள்ளைங்க மூஞ்சியும் காட்ட வேண்டியது தானே. எதுக்கு அந்த 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 புறம்போக்கு தெவிடியா பசங்க மூஞ்செல்லாம் துணியை போட்டு மூடி மூடி கூட்டின்னு போகிறீங்க? ஏன் அவங்களாம் பெரிய சாதனை படைத்தவங்களா? பெரிய சாதனை படைத்தவங்களா? சாதனை படித்த பா காவல்துறையாக இருக்கட்டும், அந்த கட்சியில் உக்காந்து நிற்கிற அந்த தீய சக்தியாகட்டும், முதல்ல நல்ல ஒரு தீர்வு எடுங்க. இன்னும் எத்தனை குழந்தை தான் பறி கொடுப்பாங்களோ தெரியல. பொண்ணா பிறக்கிறது அதாவது தலையெழுத்தா, இல்லை பொண்ணா பிறந்தது பாவமா, இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, மதிப்பும் கிடையாது. பா செய்கிற தப்பு கேவலமான தப்பு. அவனுங்களை பப்ளிக்கை நிர்மாணத்தோட சவுக்கால் அடித்து அடித்து அவன் மூஞ்சிங்களை பப்ளிக்கில் காட்டி சவுக்கால் அடிக்கணும். ஒரு அடியும் எங்கே அடிக்கணும்? அவனுங்க 2 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காத, 60 வயசு கேள்வின்னு கூட பார்க்காத ரேப் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல சவுக்கில் அடிக்கணும். ஒரு அடி இடி மாரி விழணும். எப்படி? அவனுங்க ஆணூருக்கு துண்டு 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 துண்டாக ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் கட் பண்ணணும், துடிக்கணும். ஒரு குழந்தையும் துடிச்ச மாதிரி அவனுங்க துடிக்கணும். உடனே ஷூட்டிங் ஆர்டர் ஊற்றக்கூடாது, தூக்கிலையும் போடக்கூடாது. என்ன பண்ண நம்மளை தூக்கில் போட போகிறாங்க, ஷூட்டிங் ஆர்டர் அந்த டிகிரியும் வரும். ஒரு நாளைக்கு ஒரு கட் பண்ணணும். எப்படி அந்த குழந்தைங்க துடிக்க எடுத்து சாப்பிடுச்சானுங்களோ அவனுங்கள ஸ்லோ பாய்சன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஸ்லோ பாய்சன் கொடுத்து சாவடிக்கிறாங்க. அந்தமாரி கொடுத்து சாவடிக்கணும். ஸ்லோ பாய்சன்னா ஸ்லோ பாய்சன் கொடுக்க சொல்லலை, ஒரு நாளைக்கு ஒரு பிட்டை கட் பண்ணி எடுக்கணும். அவனுங்க கதறணும், கத்தணும், துடிக்கணும், பதறணும், அடுத்த குழந்தை மேலே கையை வைக்க பதறணும். அப்படி பண்ணணும். இதுதான் அரசாங்கம், இதுதான் காவல்துறை. உங்களால் முடியலன்னா பொதுமக்கள்கிட்ட கொடுங்க. ஒரு குழந்தையும் இன்னைக்கு கதறதில் எங்கள் காதில் கேட்குது. எங்கள் மனசு வலிக்குதுடா, எங்கள் மனசு வலிக்குதுடா. உங்களுக்கு வலிக்கல? ஆட்சி நடத்துகிறாங்களா? ஆட்சி ஆரி முடிஞ்ச ஆட்சி வாங்கடா. இன்னும் எத்தனை குழந்தையடா சாவடிப்பீங்க? இன்னும் எத்தனை குழந்தைய சாவடிப்பீங்க? இன்னும் எவ்வளோ மக்கள் கதறாங்க. ஒரு குழந்தையும் இழந்துட்டு அவங்க துடிக்கிற துடிப்பு, கத்துற கத்து சாப்பிட முடியலடா, சாப்பிட முடியல. நானும் ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால தானே எனக்கு அந்த வலி தெரியுது. போகிறப்போக்கு பசங்களும் இந்தமாரி கேவலமான கட்சிக்கு போய் நான் ஓட்டம் போட்டு என்ன சொல்லணும்டா?